கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் சார் இங்க உண்மையில நீங்க பள்ளிகள் நடத்துறீங்களோ பட்டி நடத்துறீங்களோ பாரன் நீராறு முதல் நான் திறந்த வீட்டுக்கு நேரம் இந்த மாதிரி வந்து நீங்க என்ன சார் பட்டி நடத்துறீங்களோ பள்ளிக்கூடம் நடத்துறீங்களோ நீர் ஆரண்டு முதல் சொல்லும் எங்க இருந்து பாரு நாங்கள் இந்த ஊராக்கள் இந்த ஊராக்கள் நாங்கள் இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் வந்து தட்டி கேட்போம் முதல்ல இந்த பள்ளிக்கூட சங்கம் இதுல இருக்கிறீர்கள் அபிவிருத்தியில இருக்கிறீர்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நான் உறுப்பினரா இருக்கிறேன் உறுப்பினர் இருந்து என்ன செய்திருக்கிறேன் என்ன சார் புல்லு புடிங்கிறதுல இருந்து பெயிண்ட் அடிச்சதுல இருந்து இன்றைக்கு தண்ணியோட இந்த மலைக்கு தண்ணியோட இல்லைன்னா அந்த பாய்க்கால் கிண்டி தண்ணியோட வச்ச வரைக்கும் செய்திருக்கேன் விளங்கல என்னதுக்கு தண்ணியோட விட்டனே நான் பைத்தியார் மாதிரி இவ்வளவு சொல்றேன் போன பார்த்து கொண்டு இருக்கிறது இப்பவே நீங்க பேருந்தாங்க பிள்ளைகள் சார் படிப்பீர்கள் மக்கள் நான் யாருன்னு தெரியுமா ஒரு பிரின்சிபல்கிட்ட போய் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறத பற்றி கேட்கிற இதில் வந்து இல்லை வந்து தெரியுது அவங்க தெரியல இருக்கிறீர்கள் சார் சார் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சார் நான் மேலதிகாரோ நீர் மேலதிகாரோ நீர் கேட்கறதுக்கு நான் அப்படி பதில் சொல்றது சார் நாங்க ஊராக்கள் சார் நாலு கேள்வி கேட்க வருவோம் சார் நாங்க பழைய மாணவர் சார் ஊர்ல இருக்கிறோம் நம்ம வந்து பதில் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு இங்க பள்ளிக்கூடத்துல நான் இருக்கிறேன் பிரின்சிபலா சார் நீங்க பிரின்சிபலா இருந்தீங்களோ அல்லது பனாட்டா இருந்தீங்களோ எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை சரிதானே எங்கட பள்ளிக்கூடத்துல இருந்து ஏன் பேட்மிண்டன் போகவில்லை அது பேட்மிண்டன் போவாதப்பா பிள்ளை எல்லாம் போகணும் பேட்மிண்டனை கொண்டு பேட்மிண்டன் தான் போக சொன்னா போகுமோ இந்த போன் இருக்கு போன் போ 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 பிரின்சிபலா பேட்மிண்டன் போகுதில்ல பேட்மிண்டன் போகுது பேட்மிண்டன் ஏன் சார் போட்டிக்கு போகல அது பேட்மிண்டன் சார்கிட்ட போய் விளையாட்டுக்கு பொறுப்பா இருக்கிற பிடி மாஸ்டர்கிட்ட அவர் எங்க சார் அவர் இங்கே இந்த விளையாட்டு துறையில் இருக்கிற பேர் சார் நீங்க பிரின்சிபல் சார் பிள்ளைய நாங்க விளையாடுறோம் இல்லைன்னு பாக்குறது என்ன சார் போன பார்த்துட்டு இருக்கிறீங்க அடையப்பா எந்த வேலை வாட்ச்மே வராங்களா வகுப்பு எடுக்கிறாங்களா போறாங்களா சைன் வைக்கிறாங்களா காசு எடுக்கிறாங்களா இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க படிக்காத பிள்ளைல தானே கொடுக்குறாங்களா அதுல தான் பார்க்குற எந்த வேலை சார் அப்பாவும் எந்த அப்பாவுக்கு தான் படுக்கணும் போல தோணுது எனக்கு அப்பாவுக்கு போய் முதல் வெளுத்துக்கு வாங்க பள்ளிக்கூடம் படிக்கிறோம் படிச்சுன்னா நான் உங்க நாலு கேள்வி கேட்டிருப்பேன் என்ன குறுக்கம் இருக்கேன் அப்ப நீ படிக்காம வந்து இப்ப கேள்வி கேட்கிறேன் முதல் வழியால சார் நான் சொல்ல கேளுங்க சார் சார் எங்கட பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு உருப்படியான வேலையும் ஒன்றும் நடக்குது இல்லை சார் அந்த பாத்ரூம் எல்லாம் ஒரு உதவாக்குற பாத்ரூமா இருக்கு சார் அப்ப பாத்ரூமை கட்டி கொடு சார் நீங்க ஒன்றும் செய்கிறீர்கள் இல்லை சார் என்னத்தை ஒரு பொறுப்பற்ற ஆள் மாதிரி நடக்கிறீர்கள் சார் ஏன் சார் இப்படி இருக்கிறீர்கள் அப்ப இப்படி ஒரு மணிக்காவோ என்ன சார் சரி சரி நீ முதல்ல எங்க இருந்து வாரதான் சொல்லு முதல் சார் நான் உரும்புறாங்க தான் பாருங்க சார் உரும்புறாயோ சார் பக்கத்துல உரும்புறாயோ அது சரிடாப்ப அங்க இப்ப கிரேப்ஸ் எல்லாம் என்ன சார் அங்க உரும்புறாங்க நல்ல கிரேப்ஸ் சார் நல்ல இனிப்பான கிரேப்ஸ் என்னண்டா பச்சை நெல்லமா இல்லாட்டி பச்சை சார் கொஞ்சம் பிஞ்சு அது சின்ன பொடியல் சும்மா எரிஞ்சு விளையாடுறதுக்கு நல்ல அதுதான் நல்ல இனிப்பண்டு சொல்றாங்க பச்சையில இருக்கிறது தான் நல்ல இனிப்பண்டு சொல்றாங்க நாவல் கலர்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் புளிப்பம் இனிப்பும் பச்சை பிஞ்சு சார் பச்சை பிஞ்சு ஆனா நீங்க சொல்றது சார் அந்த சைனாண்ட இறக்குமதி இப்ப எங்கட கிரேப்ஸ் இருக்கு தானே மயூர் சார் இப்போ இன்னும் ஒரு மாசத்துல சார் பெரும்பாலும் 300 ரூபாய்க்கு வேண்டலாம் அப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு 5 கிலோ தேவை 5 கிலோ சார் நீங்க ஒன்று செய்யலாம் சார் இப்ப நீங்களே வந்தியலண்டா நான் அதுல எனக்கு தெரிஞ்சாக நிறைய பேர் வச்சுக்கிறாங்க உங்களை கூட்டி கொண்டு போய் விடுவேன் மணி எடுக்கலாமோ நீங்களே வெற்றி
நான் உங்களை வீடியோ எடுத்து சார் நீங்க வெட்டேக்குல வீடியோ எடுத்து அதை நீங்க பக்குவமா இதுல வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து எல்லாம் தருவேன் நீங்க உங்களோட Facebookல அல்லது உங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ போட்டு சார் மற்ற டிக்டாக்ல இருப்பீங்களானே அப்ப நீங்க வெட்டுலாம் டிசைனா நான் நல்லா போட்டோ எடுப்பேன் சார் வீடியோ எடுப்பேன் நான் அடுத்து தாரேன் சரியோ நீங்க எப்ப வர போறீங்கன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு எல்லாம் பட்டி எப்படி அடுக்கிறது சனிக்கிழமை வார சனியடா சார் இப்பதான் கொஞ்சம் பிஞ்சு பச்சை அது கொண்டு போய் நீங்க இது வரும் இன்னும் ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சனிக்கிழமைக்கு வரோம் மந்தியலண்டா சனி ஞாயிறு வாரம் 2 நாள் சனி யார் வந்தா எங்களுக்கு நல்லது சார் நாங்களும் ஃப்ரீயா நிப்போம் பிரச்சனை இல்லை நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த இதுக்குள்ள உங்களுக்கு எப்படி எல்லாம் வெட்டணும் எப்படி நடுறது எப்படி தண்ணி பாய்ச்சறது எல்லாமே நாங்க உங்களுக்கு சொல்லி அந்த காட்டுவாங்க நீங்க தோட்டத்துல இறங்கி இப்ப அங்கால பக்கம் எந்த தோட்டம் மாதிரியும் காட்டல சார் உங்களுக்கு என்ன அத்தனைங்க இப்ப சில இடங்கள்ல இப்ப வெளிநாடுல சார் எங்கடையாக்க சொல்றது தானே எப்படி நாங்கள் இன்றைக்கு ஆப்பிள் தோட்டத்துக்கு போனாங்க நாங்களே 1000 பேரும் கொண்டு வீடியோ போடுவினாங்க நாங்கள் இன்றைக்கு ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு போனாங்க ஸ்ட்ராபெரி நாங்களே பிடுங்கினாங்க அதே மாதிரி சார் நான் உங்களை எங்கட தோட்டத்துல அப்படி அது என் ஃப்ரெண்ட் தோட்டம் தான் உங்களை அப்படியே இங்க நீங்கள் அன்னாசி ஒன்றும் விளைவிக்கிறீங்களோ அன்னாசி சார் இங்க அது வந்து சார் இங்க சரி வரை இல்லை மற்றது மரவள்ளி கிடங்குகள் அதுகள் மரவள்ளி நட்டிருக்காங்க சார் அவன் நீங்க மறைகளை சொல்லுங்க அவன் மரவள்ளியும் புடுங்கிட்டார் கீரையில எல்லாம் இங்க நல்ல விளைச்சல் கூட உடும்புற குப்பை எல்லாம் நல்ல விளைச்சல் நல்ல மண் தானே கீரை நானே போட்டு வச்சுக்கேன் சார் நான் கொடுத்து விடுறேன் சார் நானும் பாக்குறேன் என்னடா ஒரு கடை வந்து வீட்டு மனுஷிக்கு போட்டு கொடுத்து விடுவோம் அப்ப சொல்லுங்க மச்சானம் நல்லா அவனுக்கு போட்டு கொடுப்போம் கடை அட்ரஸ் சொன்னீங்கடா சார் நான் அந்த கடைக்கு நானே கொண்டு போட்டு விடுவேன் ஃப்ரீயா ஒரு 2 3 4 5 கட்டை போட்டு விட்டாலும் பரவாயில்ல சரி அது நான் ஒரு இப்ப சந்தையை கொடுக்குற விலையில இருந்து 10 ரூபா குறைச்சும் கூட கடையை போட்டு விடுறேன் கடை எவ்வளவு கிடக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நான் இங்க இதுக்கும் போடுறேன் நான் திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கும் போடுறேன் நான் வேற உங்களுக்கு ஒரு 10 புடியை போட்டு விடுறேனே சார் அது பரவாயில்ல சார் இங்க நீங்க கதையை விட்டு போடு சார் முதல் ஏன் பேட்மிண்டன் டீம் போவே இல்லை எங்கட பள்ளிக்கூடம் ஏன் இன்னும் வளராம கிடக்குது கொலசிப்பும் காணாது சார் ஏன் காணா அதுக்கான காரணத்தை சொல்லுங்க சார் அதுக்கான காரணம் வந்து நீர் வந்து இங்க படிப்பிக்கிற டீச்சர் மேரிட்ட போய் கேடும் நான் இதே கதையை சரியா டீச்சர் மேரிட்ட கேட்டு நான் டீச்சர் மேரிட்ட பிள்ளைகள் ஒன்றும் கரிசனை இல்லாம இருக்குது அப்ப நான் என்ன செய்யறதுன்னு அவங்க கேட்குறாங்க அதுக்காக நான் டீச்சர் மேரில் பள்ளிக்கூடத்துக்கு வேற தேவையில்ல போகணும்னு சொல்றேன்மா வர்ற பிள்ளைகள் எல்லாம் வந்து இருந்துட்டு தான் போகணும் பிள்ளைகள் என்ன செய்யணும் கரிசனை எடுத்து படிக்கணும் டீச்சர் மேலே சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை கேட்டு படிக்கணும் அதை விட்டுட்டு தண்டை பாட்டுக்கு இருந்து பக்கத்தில் பெஞ்சிலால ஊத்துறது மண்டையில் அடிக்கிறது எத்தனை கம்ப்ளைண்ட் வருது சொல்லுங்க அப்போ எனக்கு சும்மா பிசரன் மாதிரி நான் ஏதோ இருக்கிறேன் நீ ஏதோ வார வந்து போட்டு பேட்மிண்டன் போகணும் மட்டும் கேட்கிற இருக்கிற பிள்ளைகள் செய்யற கூத்தாடுகள் எல்லாம் இருக்கு அதை பாக்குறீங்களா சார் நீங்க அதானே அன்றைக்கு ஒரு பொடி எனக்கு தாறுமாறும் அடிச்சிருக்கு அதெல்லாம் பேஸ்புக்ல பேப்பர் எல்லாம் போட்டு கிளிக்கிறாங்களே ஓகேவா பேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்கில் ஒவ்வொரு இதுகளையும் போடுறவங்க இருக்கிறாங்களே நியூஸ் உண்டு அதுல எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இவங்க எல்லாம் ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க இவங்க எல்லாம் ஒரு செய்தியாளர் ஊடகவியாளர் எல்லாம் வீட்டு வேலை பற்றி இல்லாம இருக்கிறவன் சரியா பொழுதுபோக்குக்கு எவனோ ஒருத்தன் எழுதுறத சரியா ஒரு ஊடகவியாளர் எழுதுறத அதை எடுத்து கொப்பி பண்ணி தன்னுடைய பேஸ்ட் பண்ணி போட்டு கண்ட இடத்துல அதுக்குள்ள தண்டை பேரை போட்டு மிச்சது விளையாடுக்குள்ள தோட்டு இப்படி உண்மையா நடந்து வேண்ட மாதிரி எழுதி விடுறதான் அவன் வேலை அவனுக்கு வேலை என்ன லைக் வர்றது அடுத்தது ஹாட் வர்றது தண்டை இதை அடுத்தவன் ஷேர் பண்றது அவன் அதுக்குள்ள எந்த உழைக்கணும் அவன் பார்க்கிறான் சார் அவன் மண்டைக்குள்ள அறிவில்லாதவன் எழுதி போடுறத வந்து நீங்க இங்க இருந்தோண்டு அதை பார்க்கிறது எங்க தோட்டத்துல இருக்கிறீங்க அதுல எந்த பொழுதுபோக்கில இருக்கு அதுல பார்த்துக்கொண்டு வாங்கினோட பொங்கி ஒளிந்தோன்றீங்க எங்க தோட்டத்துல வெயிலுக்கு எழுப்பிங்க உச்சி மண்டையில வெயில் சுடக்கு என்ன ரத்த கொதிப்பு உங்களுக்கு வரும் ரத்த கொதிப்பு இப்படி செய்துதான் பாத்தியா பள்ளிக்கூடம் போல இப்படி பிள்ளைகளுக்கு அடிச்சுட்டான் அந்த நேரத்துல பிள்ளைக்கு ஏன் அடிச்சவன அந்த பிள்ளை என்ன செய்யற அந்த பிள்ளைய போய் கூப்பிட்டு கேட்டுக்கிறீங்களா அந்த பிள்ளை செய்யற சரி என்று நீங்க கேட்டுறீங்க தாரமாரமா அடிக்கிறதா சார் நாங்களே அடிக்காம வளர்க்குற பிள்ளைய நீங்க போட்டு உலகி இருக்கிறீங்க அதுதான் அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் இல்லை முறிச்சு வளர்க்காத முருங்கையும் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா முருங்கையன் முறிச்சு வளர்க்குறது ஏன் வளர்க்குற முறிஞ்சு வளர்ந்த ஒன்று போண்டு விடலாம் தானே முறிச்சு வளர்த்தா தான் அடுத்த கட்டு விட்டு அடுத்த துளிர் விட்டு இன்னும் காய்க்க வலிக்கும்
அப்ப அதே மாதிரி தான் பிள்ளைங்க அடிச்சு வளர்த்தா தான் பிள்ளைங்க இது சரி. அப்ப நான் அது அடி விழுந்தோன்னா நீ இப்படி கலைக்க கூடாது, இந்த இது கூடாது, இந்த குழப்படி செய்யக்கூடாதுன்னு வரும். சார் இவ்வளவு விளக்கம் தாரியல் எங்கட பள்ளிக்கூடத்திலோ ஒரு படிப்பு இல்லை, அதுக்கு டீச்சரை கேளுன்னு சொல்றேன். படிப்பு இல்லைன்றதை யாரு சொன்னது? அதை சொல்லுங்க சார். கொலசிப்புங்க எவிடன்ஸ் இருக்கா? அதை கொண்டு வரும். என்ன சார் ஏ லெவல்ல இந்த முறை ஒரு தரம் கேம்பஸ் போகல எங்கட பள்ளிக்கூடத்துல என்ன அது போய் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கேளு. நீங்க பிரின்சிபலா சார் அல்லது பிரின்சிபல்? நான் ஒவ்வொரு நாளும் டீச்சர் மாதிரி கூட்டம் வைக்கிறேன். கூட்டம் வைக்கிறதுல அவங்க சொல்றாங்க, சார் என்ன சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஒரு பிள்ளைக்கு படிப்பிச்சு கொடுக்குற நேரத்துல அந்த பிள்ளை பெறாது பார்த்து கொண்டு ஒன்று மாங்காய் ஒன்று வந்து திண்டு கொண்டு இருக்கு. மாங்காய் திண்டோன்னா அடுத்தது அதை பார்க்குது திண்டுறதுக்கு. சரி ஏன்டா அப்படியே வாங்க ஃபுல்லா போய் கொண்டு இருக்கு. அடுத்து இஞ்சால டோஃபி, அடுத்தது பிஸ்கெட்டு, இப்படி ஒன்று ஒவ்வொன்று தங்கட இதுகளை தான் செய்யணுங்க. அப்பதான் கத்து படிப்பிச்சு கொடுக்குறது. சரி வீட்டு பாடம் கொடுக்க, வீட்டு பாடம் கொடுக்குறீங்களா? வீட்டு பாடம் கொடுத்தாலும் செய்யாம வருது. என்ன சார் நாங்கள் என்னன்னு கேட்டா அவன் தோட்டத்துக்கு போனேன், அப்பாவோட தோட்டத்துக்கு போனேன். இன்றைக்கு விளைச்சல் வந்திருக்கு, அதால விட்டோன்னு வந்ததுக்கு அதால வேறையில அதுல நான் மறந்து போச்சு எழுதுறதுக்கு. சார் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சார் எல்லாத்துக்கும் ஒரு 1008 காரணங்கள் வச்சு கொண்டிருக்காது. 1008 காரணம் தெரியுதுல்ல. 1008 காரணம் தெரியாம வந்து கேள்வி கேட்கணும் விடக்கூடாது. கேள்வி கேட்கணும் உங்களுக்கு 1008 அதுக்கான பதில் சொல்லக்கூடிய மாதிரி நீங்க வந்துருக்கோம். ஆனா விளையாட்டு போட்டிக்கணும் பழைய மாணவர் ஊராக்கள் பெற்றாசிரியர் சங்கம் காசு வாங்கணும் வாரியல். மற்றது எதுவும் என்ன விழா நடத்த போற மாட்டேன் பெற்றாசிரியர் உங்களோட உள்ள விளையாட்டு கழகம் உங்களோட ஒரு அமைப்பு பழைய மாணவர் சங்கம் காசு வாங்கணும் வாரியல். மற்றபடி பேசைகளை கூட்டத்தில் பேசைகளை சொல்றீர்கள். நீங்கள் எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டால் தான் நீங்கள் எங்களை இது வந்தங்களை அவதானிச்சாதான் எங்களுக்கு உத்தரவு தந்தா தான் நாங்க செய்வோம் என்றால் இங்க வந்து ஒண்ணு உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறீங்க. போராக்குறைக்கு நான் இந்த நான் வந்ததுல இருந்து இந்த போன நீங்க கையே விட இல்லை. என்ன என்ன எவ்வளவு நேரம் என்ன கழிச்சு? இப்ப நான் வந்து ஒரு மணித்தியாலமா போன நீங்க கைய விடையில விடாம வச்சு கொண்டு நீங்க என்ன சார் எங்க பிள்ளைகளை பலப்படுத்துவீங்க? நீங்க சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தால் தானே உங்களுக்கு எங்க சார் ஊர் பெற்று இருக்க போகுது. நான் ஒன்று சொல்றேன் கேளுமன், சரியா? இது இப்படித்தான் எல்லா பிரச்சனைகளும் வந்து நாங்க எடுத்துக்கூடாது. எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இங்க எனக்கு ப்ரெஷர் தெரியுது. வாத்தியமார் வந்து ஒவ்வொரு பக்கத்தால சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒவ்வொரு பக்கத்தால கத்துறீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா போட்டாருக்கு விழா சொல்லணும், பிள்ளைகளுக்கு தான் விழா சொல்லணும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டுன்னு சொன்னா அவன் சொல்றான் சரி, நீ சொல்றான் சரி, அவன் வந்து சொல்றாங்க சரி, ஒவ்வொன்றையும் கேட்டு போட்டு ரெண்டு போட்டு இந்த பாட்டுக்கு இருந்தும் இல்லை, இந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லாம நான் வீட்டை போய் நிம்மதியா இருப்பேன். எந்த வருத்தமும் எனக்கு வராது. இதை விட்டுட்டு நீங்க சொல்றீங்கன்னாக்காக நான் துள்ளி கையோ ஐயோ துள்ளி குதிச்சு கொண்டு சொன்னேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கூடும். நான் தானே ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டி வேணும். நீங்களா இருக்க போறீங்க, எந்த காசு தான் நீங்க போகும். அப்ப நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ன காசு, எந்த சம்பள காசுன்னு வெட்டு போடும். அதே கூட எந்த வாட்டுக்கு நான் எந்த வாட்டுக்கு இருந்துட்டேன்னு சொன்னா சரி, அது சரிடா. இப்போ பிளாப்பழ காலம் உண்டோ? அங்க பிளாப்பழம் எல்லாம் வந்துருக்க முடியும். ஓ பிளாப்பழம் கிடையாது சார், காய்ச்சிட்டு அப்ப வெட்டலாம் தீக்கலாம். இங்கே மேட்டையும் காணிக்க போனா இந்த சில பேர்ட்ட வீட்டை போனா பிலாமரத்தோட தீட்டு எடுக்கலாம். உடும்புற வழியெல்லாம் பலாமரங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓ நல்ல பிலாமரம், நல்ல பிலாமரம். அப்பா இந்த மெக வேரோ அதுக்குள்ள பழக்கிற பழமாமடாப்பா சொல்றாங்களா? அது சார் எங்கேயும் இருந்துட்டு தான் எடுக்கலாம். அது இருக்கான் தட்டுப்பட்ட ஃபேரன் ஒரு எனக்கு அதுல ஒரு ஆசையடாப்பா. அந்த வேருக்குள்ளையும் மண்ணுக்குள்ள வெடிச்சு வருமாம், அந்த வாசனை வருமா, டேஸ்ட் உண்டாது, ஒரு டேஸ்ட் வந்து சொல்றாங்க. அது நீ சாப்பிட்டுக்குள்ளோ? அது நான் காணவே இல்லை சார், கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்க உங்க யாருட்டு அப்படி அப்படி சொல்லி வைக்கிறேன். எனக்கு சார் உரும்பிரா வடக்கு மேற்கு கிழக்கு தெற்கு அந்த ஊரலு பொக்கானே கூல் ட்ரிங்க்ஸ் சர்பத்தேம் இருக்கும். ஒருக்கா கொண்டாந்து கூடலாப்பா சார். நீங்க என்ன சார், நான் ஒவ்வொரு விஷயம் கதைக்கிறீங்கள, நான் இங்க பிள்ளைகளை கடிக்கிறீர்கள், எங்களோட பேட்மிண்டன் டீம் போவேல, பிள்ளைகள் படிக்கல அப்படின்னு சொல்லிக்கல சொல்றீர்கள். உடனே கதையை மாத்திரக்காண்டி நிப்பாட்டு ட்ரிங்க்ஸ் போனாம சர்பத்தம் போனாம எனக்கு மட்டும் முத்து கொண்டு வா சொல்லு. கிரேப்ஸ் கதை கேட்குறீர்கள், பிலாப்பழ கதை கேட்குறீர்கள். ஏன் சார் எங்களோட பள்ளிக்கூடத்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர இப்போ நாங்களும் பெற்றாராக இருந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தானே சார். நீங்கள் சார் என்னன்னு சொல்றீங்க? ஏதோ என்னன்னு சொல்றது அதான் சார். முந்தியெல்லாம் சில பள்ளிக்கூடங்கள் ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருந்தவங்க சொன்னா இந்த பள்ளிக்கூடத்தின பழைய மாணவன் பிரின்சிபலா வரணும், இந்த ஊரின் ஆள் பிரின்சிபலா வரணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு தான் சார் ஊர் பற்றி இருக்கும்.
அவன் தான் சார் அந்த கிராமத்தை வளர்ப்பான். அவனுக்கு தான் அந்த ஊர்ல ஒரு பற்று இருக்கு. இந்த ஊர் நான் படித்த பள்ளிக்கூடம், நான் வாழ்ந்த பள்ளிக்கூடம், என்ன வளர்த்து விட்ட பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த பள்ளிக்கூடத்தில் வாராங்களும் வளர்க்கொண்டு ஒரு பற்று வரும் தான் சார். அப்படி ஒரு கொள்கையை கொண்டவங்க. இன்றைக்கு நீங்கள் இது பெண்ணியம், மானியம், பிரதேசவாதம், அந்த வாதம் இந்த வாதம் எல்லாம் உடைச்செறிஞ்சு வாரவன் சும்மா கதையில இருந்து போட்டு போறான் சார். அந்த கதை பாவம் சார். 20 வந்ததுல இருந்து காரமையில இருந்து பின்னேரம் வரைக்கும் அந்த கதையில இருந்து தூங்குறான். உங்களை மாதிரி எங்க போனை பார்த்து கொண்டு எங்க சார் நல்லா வர்றது சார்? என்ன பிரச்சனை சொல்லுவோம், உமக்கு ஒரு கதை என்று சொல்றேன், சரியா? வடிவா கேளு, சரியா? இந்த முல்லாவோட தந்திர கதை உண்டு. முல்லா தெரியும் தானே? எங்கட வீட்டு பக்கத்துல சரி, அவரை நினைச்சுக்கொள்ளும், சரியா? இப்படிதான் ஒரு நாள் முல்லாக்கு வந்து ஒரு ஆசை, தாரா சூப் வந்து குடிக்கணும். வந்து தாரா சூப் குடிக்கணும். அப்ப சந்தைக்கு போகணும்னு மனைவியாட்ட சொல்லியிருக்கேன், நான் சந்தைக்கு போயிட்டு வரேன், இன்றைக்கு ஒரு தாராவோட ஒரு சூப் வந்து வச்சு குடிப்போம். அப்ப திடீரென்று பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேக்கு, அவன் வீட்டு கதவு. இன்னும் போகல, வீட்டுக்கான் இருக்க. அப்ப சொல்றேன், சந்தைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றேன். அப்ப சரின்னு திறந்தோன்னு இப்படி நான் உங்களோட நண்பன் வந்திருக்கேன், உங்களோட சித்தப்பாட பக்கத்து வீடுக்காரன் நான். அவர் இந்த தாராவும் உங்கள்கிட்ட கொடுத்து விட சொன்னவர்ன்னு சொல்றேன். சரி சொன்ன பேருக்கு பெரிய புழுவம், வேண்ட போன இடத்துல கைக்கு வந்திருக்கு. சரி என்னோட வேண்டி போட்டு நீரும் பேரும் இன்றைக்கு நான் தாரா சூப்பு வைக்க போறேன், வந்து சூப்பு இறந்து விட்டு போக மாட்டேன். இல்ல நான் இந்த வழியால வாரண்ட வழியா தான் அவர் தந்து விட்டு உங்களோட கொடுக்க சொல்லி எனக்கு வேற வேலையில் இருக்கன்னு அவர் சொல்லி போட்டு போயிட்டு, இதே ஒருத்தன் இதுல இருந்து எங்க பக்கத்துல இருந்து கேட்டு கொண்டிருக்கிறான் சூப்பு வச்சு குடிக்கிறத. இவருக்கு மாசை, சரி முல்லாட்ட போய் எப்படியாவது தாரா சூப்பு குடிப்போம் வந்துட்டு மனைவி கிட்ட போய் சொல்லிக்கிறேன், இப்படி தாரா வந்துட்டு நான் வேண்டல, இப்படி எங்க சித்தப்பா கொடுத்து விட்டுக்கிறேன், இன்றைக்கு இதை வச்சுட்டு சூப்பு வச்சு குடிப்போம். சரி என்று போட்டு இருக்க, திரும்ப பார்த்தா தட்டி கேட்குது சத்தம். இப்படி சித்தப்பாவின் மகன் நண்பன் நான் வந்திருக்கிறேன், உங்களை போய் நிலங்க விசாரிச்சுட்டு வேற சொல்லியிருக்கிறேன் வந்தோன்னு இவருக்கு விளங்கிட்டு, யாருக்கு முல்லாவுக்கு, ஆஹா இவன் ஏதோ திட்டத்தில் வந்திருக்கிறான். சரி வேறும் இன்றைக்கு எங்கட வீட்டில் தாரா சூப்புன்னு இருக்கு, இன்றைக்கு நீங்க இருந்துட்டு போகலாம். ஒன்னொன்னா இவருக்கு பெரிய கூடும், ஆஹா வந்தனானு சும்மா எனக்கு கிடைக்க போதே குடிச்சிட்டு போவோம் இருக்கு. சரி என்னோட தலை பார்த்தா சூப் கொண்டு வரேன். முல்லா கொண்டு வந்துட்டு என்ன செய்திருக்கிறேன், ஒரு கிண்ணத்துல வெறும் தண்ணி இருக்கு தானே, சுடுதண்ணிக்கு மேல தாரா சூப்பை மெதுவா தெளிச்சு போட்டு கொண்டு கொடுத்துட்டு தனக்கு தாராவோட இது வச்சு அந்த கரையும் வச்சு அப்படியே சூப்பு விறக்கிட்டு. இவர் வந்தவர் தன்னுடைய இதை பார்க்குறதும் முல்லாவுடையும் பார்க்குறது, தன்னோட என்ன அப்படி பார்க்குறீங்க முல்லா கேட்டுருக்கு. இல்லை சூப்பர்னு சொல்லியிருக்கே, எனக்கு தாராட ஒரு பாகம் இல்லை, ரஜ ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கு எனக்கு இல்லைன்னு. அதுவும் வேறு ஒன்றும் இல்லை, நீர் வந்து என்னோட சித்தப்பாட மகண்ட நண்பன். அதனால அப்படியாத்தான் உனக்கு இந்த இது வந்தது சூப்புல, அதுல இருந்து தண்ணி விட்ட சூப்பு தந்துருக்கு. நீர் என்ன உறவுக்காரன் இல்லை தானே, அதோட உனக்கு தர வேண்டிய எனக்கு அவசியம் இல்லையன்றது. இவருக்கு பக்கின படுத்த 2 போட்டு ஒன்றும் செய்யலாது, சுடுதண்ணியை மட்டும் குடிச்சிட்டே போட்டேன். விளங்கிட்ட புத்திசாலித்தனம். இப்படித்தான் ஒருத்தன் நிலைமையை அறிஞ்சு பார்த்துட்டு புத்திசாலித்தனமா என்ன செய்யணும், நடக்கும். அதை விட்டுட்டு வந்து நான் இப்படி வந்திருக்கேன், எனக்கு அதுதான் தான் இதுதான் நான் வந்து தொழில் போயிச்சா கிடைக்கும். அப்ப சார் நீங்க சொல்றீங்க, அப்ப இந்த பள்ளிக்கூடம் கடைசி கூட முன்னுக்கு வராது. முன்னுக்கு வரும். நீங்க கூட பிள்ளையில திருத்துங்க, முதல் பிள்ளையில படிக்கிறதுக்கு படிக்க அனுப்புங்க. இங்க இருந்துட்டு காசை கொடுத்து விட்டு மாங்காய் வண்டி கொடுத்து தின்ன வைக்காங்க. பாடம் நடக்கிற நேரத்துல மாங்காய் ரெண்டு ஒன்று இருக்குது. அப்ப நீங்க எப்ப சார் உங்க போனை கையை விடுவீங்க? என்ன ஃப்ரீயான டைம்ல இருந்து நான் போனோட இருக்கிறேன். அப்ப நீங்க இப்ப நானே வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். ஃப்ரீன்னா எங்க சார் நான் காய்ச்சி கொண்டு? அதுதான் நீங்க சொல்ற இல்லாதே நான் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. சரி, இவ்வளவு நேரம் உமக்கு டயபெட்டிக் இருக்கும் இல்ல? இல்ல. பிரஷர் இல்ல? இருக்கணுமே. இல்ல இருக்கணும், செக் பண்ணிடுறோம். செக் பண்ணல இருக்கு. உமக்கு பிரஷர் கட்டாயமா இருக்கு. என்ன சார் நீங்க மெடிசினும் படிச்சீங்க? எனக்கு தெரியும். இவ்வளவு தூரத்துக்கு துள்ளி குதிக்கிறீரே, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி அது சரி. உங்களிடத்துல இங்கால பக்கம் கருவாடு இருக்கலாம்டாப்பா.
கருவாடு, பாறை கருவாடு, திருக்க கருவாடு. எங்கட வீட்டு பக்கத்துல சார் ஒரு வல்லடித்துறையில கல்யாணம் கண்ண பிடிக்கும் இருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு வல்வெட்டுத்துறை அம்மாட பக்கம் முன்னாடப்ப நல்ல கருவாடு கட்டுறோம். அதுல என்னோட அம்பன் குடத்தனு அதுக்குள்ள சூப்பர் கருவாடுகள் எடுக்கலாமாடாம்பா. என்ன மாதிரி இன்னொரு கேட்டு சொல்லிய நல்ல மலிவு எடுக்கக்கூடிய மாதிரி. மலிவா எடுக்கக்கூடிய ஓமாடாப்பா. வெளிநாடுக்காரங்க வராங்களாப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு அவங்கள கொஞ்சம் தாங்கடாப்பா. தண்டலாம் கொஞ்சம் நஞ்சு நஞ்சு வச்சுருந்தா தான் கொடுத்து விட்டா அவங்கள மீதான் பார்த்துக்கிட்டு அனுப்புவாங்க. அது சரி. இப்ப அங்கேருந்து கருவாடு எடுத்து தருவோம் உங்களுக்கு. ஓ எடுக்கலாமாடாப்பா. நீங்க கடைக்கோ அல்லது வெளிநாட்டுக்காரர் கொடுக்குறோம்? வெளிநாட்டுக்காரர் வருவாங்க, மற்ற வீட்டிலேயும் தைக்கமேங்கள் போய் இதுகள் அதுகள் என்னெல்லாம் போடுவாங்க. சில நேரத்தில் விலை கூடுதலாம் மீன்களையும் விற்கும், அதுல எல்லாம் ஒன்றும் செய்யலாதானேடாப்பா. அப்போ ஒரு கருவாட்டு கடை கருவாட்டை சுட்டு புட்டோட சாப்பிட எப்போ எடுக்க போறீங்க? எப்போ எடுக்க போறீங்க? எப்போ ஒரு 4 நாளைக்கு அவன் வெள்ளத்துறை போட்டான் சார். ஓ அங்கதான் நான் ஏதோ தொழில் செய்கிறவன். அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? நான் போய்த்தான் எடுக்கணும், பெருசா பழக்கம் இல்லை. அவன் மனுஷின் தமக்க தான் அங்கே பழக்கம். அப்ப அதிட்ட கேட்டு நான் நாளைக்கு அவன் மனுஷியா பழக்கம் மனுஷின் தமக்க சார். தமக்கு பழக்கம் அப்ப நீர் வேட்டா சார். என்ன சார் நீங்க இல்ல 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 அப்படி அவங்க தமக்கிட்ட கதைக்கு பார்த்து ஏதாவது ஒழுங்கு பண்ணுமே. சரி சார். ஃபோன் நம்பர் இருக்கு தரணும் தரலாம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த இந்த குரூப்ல இருக்குறேன் சார். நான் தான் அந்த அடிக்கடி மெசேஜ் பண்ற குரூப்ல மெசேஜ் பண்றேன் நான் தான் சார். ஓ அந்த நாதார் நீர் அந்த மெசேஜ்கள் போட்டு கொண்டிருக்கிறது சார். நான் வந்து சொல்லட்டேன் சார். சொல்லு. இப்ப நான் கூட கதைச்சதுல ஒன்று தான் சார் புரிஞ்சு ஓடு. என்னடாப்பா என்னப்பா இந்த பொதுவேலி என்று வந்து கதைக்கிறது சரியோ, பள்ளிக்கூடம் பேட்மிண்டன் போச்சுதோ, கிரிக்கெட் போச்சுதோ, ஃபுட்பால் போச்சுதோன்னு வந்து மண்டையை போட்டு உடைக்கிறது சரியோ, இந்த பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி தங்கிச்சுதோ இதோ சொல்லி வெட்டன்னு சொல்லி மண்மட்டியை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு வந்து முந்திரிய கொட்டை மாதிரி ஓடி வாரது, இதெல்லாம் தேவையில்லாத முந்திரிய கொட்டை ஞாபகம் வருது. அப்ப அடுத்த மாசம் எடுக்கலாம் நீ முந்திரிய கொட்டை, முந்திரி பழம் கிரேப்ஸ் இல்ல கஜுவா கேக்குறீங்களோ? இல்ல கிரேப்ஸ். கிரேப்ஸ் அடுத்த மாசம் எடுக்கலாம் சார். அது சுவர்ரா நீர் நம்பி இருக்கிறேன் நான். சார் இப்ப உங்களுக்கு பிலாப்பழம், பிலாப்பழம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல இனிப்பானது. அந்த மண்ணுக்கு உங்களுக்கு சார் இப்ப வேர்க்க படிச்ச பிலாப்பழம், மற்றது கிரேப்ஸ், மற்றது கருவாடு, மற்றது கீரை. கீரை இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்ல நல்ல விளைச்சல் நல்ல இதா இருக்கிறது. தந்தீங்கன்னா பரவாயில்ல சார். இவ்வளவும் உங்களுக்கு நான் தாரேன். சரி அப்போ எனக்கு நீங்க ஒன்று தந்தா போதும். என்னது? எனக்கு இந்த கேண்டீன் எடுத்தாங்க சார். கேண்டீனியா? கேண்டீன் தம்பி பேர் அவன் போட்டாங்களா சார்? கேண்டீன் நான் நடத்தின அடுத்த மீட்டிங்க்கு வேற அதுல கதை பண்ணாங்க. இது போடுவாங்க, டெண்டர் போடுவாங்க தானே, அதுக்குள்ள போடக்கு டெண்டருக்கு அதுக்கு மேல நீர் போடும் சார். நான் இனிமே சார் இப்ப வீட்டை போனோன்னு எனக்கு யாராவது இந்த பள்ளிக்கூட பிரச்சனை சொன்னாங்களோ அவங்களதான் இழுத்து போட்டு மிதி என்ன மிதிக்கிறாங்க. அதான் செய்யுமா? சரியோ, இந்த பன்னாடியால் சொல்லிவிட்டு நான் இதுல டைம் மினக்கட்டு உங்களோட கதைக்க வந்தேன். நீங்கள் பிலாப்பழம் தின்னாதால் மாதிரியும் கிரேப்ஸே காணாத மாதிரியும் கருவாடண்டாலே என்னன்னு தெரியாத மாதிரியும் இருக்கிறீர்கள். கடைசியா கடையே போட போறீர்கள் என்ன வச்சு. நான் சார் அதையே உங்களை செய்தாரு. நானும் நல்லவனா இருந்துட்டு போகும் சார். ஓ என்னது? நானும் நல்லவனா இருந்துட்டு போகும் சார். மாதிரி அடிபட்டு குத்துப்பட்டு அந்த அவன் செய்யறான் இவன் செய்யறான் முன்னுக்கு எல்லாம் போய் மண்டை உடைப்பார் சார். நீங்க பெரிய ஒரு அறிவாளி சார். சரி, புத்திசாலித்தனமா நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, உண்மை தூண்டி விட்டுட்டு வந்து கூத்து பாக்குறாங்க. நீ போய் கதைச்சிருந்து சொன்ன உங்களோட பிள்ளை சீட்டை நான் தூக்கி தந்து விட்டுறேன், கொண்டு போறாங்க பள்ளிக்கூடம் படிக்கண்டு. அதுதான் சார். சார் இதுவரை காலத்துல நான் 11 வருஷம் சரியோ படிக்காம இருந்தீங்க. படிச்சா பள்ளிக்கூடம் சார். பள்ளிக்கூடம் போனேன், படிக்காம தான் இருந்தேன். 11 வருஷம் பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன். அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் அங்க இஞ்சி சொல்லி இழுத்திருக்கிறேன். இந்த ஏஜிஓஸ்ல மீட்டிங் போய் பின்னால எல்லாம் இருந்திருக்கிறேன். அந்த கூட்டம் இந்த கூட்டம். ஆனா சார் நீங்கள் இந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இல்ல பிலாப்பழ கதையும் கதைச்சு, கிரேப்ஸ் கதையும் கதைச்சு, கருவாட்டு கதையும் கதைச்சு, கீரை கதையும் கதைச்சு என்ன டோட்டலா மாத்தினீங்க சார். நீங்க பெரிய சார். நீங்க சார் இந்த பள்ளிக்கூட பிரின்சிபல் ஆகணும். உங்களை மாத்த நான் கடைசி மட்டும் விட மாட்டேன்.
இதை மட்டும் செய்திருவோம். சரிதானே? உங்களை மாத்துறதுக்கு நான் கடைசி மட்டும் பண்ண மாட்டேன். இன்னும் 10 வருஷத்துக்கு நீங்க எல்லாம் இங்க பிரின்சிபலா இருக்கும். நிச்சயமா நான் இருப்பேன். அது உங்களோட மக்கள்ன்ற கையில இருக்கு. நீங்க இப்ப அபிவிருத்தி குழு இருக்குதானே, பாடசாலை அபிவிருத்தி குழு, அந்த போய் கதைங்கள் இந்த பிரின்சிபல் இங்க இருக்கணும். இல்ல, நான் அபிவிருத்தி குழு சங்கத்தின் தலைவரா நான் செயலாளரா நான் மாறேன். சரி வேறம், நான் அது கேட்ட மாதிரி ஆக்களை வச்சு நவம்பர் தலைவராக்கி விடுறேன். ஓம் சார். சரி, இப்பவே நீங்க 25 வருஷமா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நீங்க ரிட்டையர் ஆக மட்டும் மிஞ்சான் சார் இருக்கும். ஆமாமா, அது நிச்சயம், அது நிச்சயம். நான் உங்களை ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சரி சார், உண்மையிலே நான் இந்த இவங்கட கதையெல்லாம் இப்ப போன வீச்சுக்கு அந்த முதலாவதா சொன்னாரு எங்க பள்ளிக்கூடத்தை முன்னேற விளையாடு அவரை குழகி போடுதான் சார். அடுத்த மற்ற பிள்ளைகளுக்கு போய் அறிவு படிப்பு வைக்கிற நேரத்துல படிக்காம இருந்தோண்டு என்னத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அது சார், பிள்ளைகள் படிச்சாலும் சரி படிக்காட்டிலும் சரி சார், படிக்க இல்லைன்னு கதைச்சாத்தான் சார் பிரச்சனை. பிள்ளைகள் அப்படியே போகட்டும். இந்த பிள்ளை நாசமா போனாங்க சார். அதுதானே என்ன போட்டுக்கும். நாங்க வந்து நாங்க சம்பளத்தை எடுப்போம். நீர் வந்த நீர் கண்டினிக்கு வேற போறேன். கண்டினில நீர் போட்டு வில்லும் நீர் வெளிநாட்டுக்காரரை பிடிச்சிட்டாங்க. நான் கருவாடு எடுத்து தாரேன். சரி சரி சரி, கிரேப்ஸும் எடுத்து தாரேன். அது நீர் அந்த பிசினஸ் எல்லாம் அங்க செய்வேன். கண்டினில வச்சு நீர் செய்யும். அதுல பாதி எனக்கு சரி சார், நான் போடுவேன் சார். நன்றி சார். போட்டு வரேன். ஒரு குறையும் இல்ல தானே ஒன்றுமே. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம். நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்.